தமிழ் சினிமாவின் ஆரம்ப காலகட்டமான 1940களில் அன்றைய தமிழ்நாட்டின் கடைக்கோடி ரசிகருக்கும் நன்கு பிரபலமான 2 விஷயங்களில் ஒன்று சந்திரலேகா திரைப்படம், இன்னொன்று சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ். இந்த இரண்டிலும் பேசப்பட்டு ஒரு நடிகையின் பெயர்தான் KL வசந்தா. அன்றைய ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து ஒரு கவர்ச்சிக்கன்னியாக, ஒரு முன்னணி கதாநாயகியாக வலம் வந்து தனது பெயருக்கு முன்னால் பூலோக ரம்பை எனும் பட்டத்தை பெற்றவர். 1923ஆம் ஆண்டு காரைக்குடிக்கு அருகில் உள்ள குன்றக்குடியில் இவர் பிறந்தார். இவரது இயற்பெயர் வள்ளிக்கண்ணு. திரைப்படங்களில் நடிப்பதற்காக வசந்தா தேவி என மாற்றிக்கொண்டார். சில காலத்திற்கு பின்னர் தனது பெயரை குன்னக்குடி லட்சுமி வள்ளிக்கண்ணு வசந்தா என பொருள்படும் வகையில் KLV வசந்தா என சுருக்கிக் கொண்டார். இவர் சிறு வயதிலேயே வாய்ப்பாட்டு, நடனம் ஆகியவற்றை கற்றுத் தேர்ந்தார். பிற்காலத்தில் நடிகையான போது தனது வேடங்களுக்கான பாடல்களை அவரே சொந்தமாக பாடி நடித்தார். இவர் 1934ஆம் ஆண்டு தியாகராஜ பாகவதர் நடிப்பில் சுப்பிரமணியம் இயக்கிய பவளக்கொடி திரைப்படத்தில் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் அறிமுகமானார். அதன் பின்னர் ஸ்கந்த லீலாவில் வள்ளியாக நடித்து கவனத்தை ஈர்த்தார். அதனைத் தொடர்ந்து 1939ஆம் ஆண்டு வெளியாகி 25 வாரங்கள் வெற்றிகரமாக ஓடிய வெற்றி படமான ரம்பையின் காதல் திரைப்படத்தின் கதாநாயகியாக புகழ் பெற்றார். இப்படத்தில் வசந்தா பாடிய பூலோக ஆசையாலே என்ற பாடல் மிக பிரபலமானது. மதன காமராஜன் படத்தில் இடம்பெற்ற ரதி மன்மதன் நாட்டிய நாடகத்தில் வசந்தாவின் எழில்மிகு பரதநாட்டியம் இன்றும் பேசப்படும் ஒன்று. பரசுராமர் திரைப்படத்தில் வசந்தா 2 வேடங்களில் நடித்தார். PN ராவ், HS மேத்தா மற்றும் சுந்தரம் போன்ற இயக்குநர்கள் வசந்தாவை மீண்டும் மீண்டும் தங்கள் படங்களில் நடிக்க தேர்ந்தெடுத்தனர். அவர்கள் நம்பிக்கையும் அன்று தோற்கவில்லை. வெற்றி நாயகியாக வலம் வந்தார். வசந்தா ஜெமினி ஸ்டுடியோவின் முதல் தயாரிப்பான மதன காமராஜன் படத்தின் அன்றைய வசீகர கதாநாயகி. திரையரங்குகளில் 6 மாதங்கள் தொடர்ச்சியாக ஓடி ஜெமினியே ராசியான சினிமா சாம்ராஜ்யம் என்று கூற வைத்த படம். அப்படிப்பட்ட மதன காமராஜன் பட நாயகியான வசந்தாவை தயாரிப்பாளர் வாசன் தனது பிரம்மாண்ட தயாரிப்பான சந்திரநாயகியாக DR ராஜகுமாரியை தேர்வு செய்தார். இது தெரிந்ததும் அதுவரை பலகாலம் காத்திருந்த வசந்தாவுக்கு வருத்தமாகிவிட்டது. அந்த வருத்தம் கோபமாக வளர்ந்து சென்னையை விட்டு கிளம்பும் வைராக்கிய முடிவை வசந்தாவுக்கு கொடுத்துவிட்டது. கோபத்தில் சேலத்துக்கு குடிபெயர்ந்த வசந்தா மாடர்ன் தியேட்டர்ஸின் கம்பெனி நடிகராக தன்னை அங்கு இணைத்துக் கொண்டார். அதன் பிறகு மாடர்ன் தியேட்டர் அதிபர் DR சுந்தரம் தயாரிக்க ராஜராஜேஸ்வரி திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தார். தொடர்ந்து சுந்தரம் தயாரித்து இயக்கிய பர்மா ராணி திரைப்படத்திலும் வசந்தாதான் பர்மா ராணி. படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதன் பிறகு மாடர்ன் தியேட்டர் தயாரித்த புராணப் படமான சுபத்ராவில் நடித்தார். அன்றைய வில்லன் நடிகரான பாலையா நாயகனாக நடிக்க அடுத்து தயாரான படம் சித்ரா. அதிலும் டைட்டில் ரோலில் நடித்தார் வசந்தா. புரட்சிக்கவி பாரதிதாசன் வசனம் எழுத சுந்தரம் தானே தயாரித்து இயக்கி நடித்த சூச்சனா திரைப்படத்தில் வசந்தா நாயகியானார். ஆனால் படம் சுமாரான வெற்றியையே பெற்றது. அதே நேரத்தில் கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோ தயாரித்த சாலி வாகன் படத்தில் கதாநாயகன் ரஞ்சனின் சகோதரியாக வசந்தா நடித்தார். இதில் MGR வில்லனாக நடித்தார் என்பது குறிப்பிடத்தகுந்தது. இதனிடையே மாடர்ன் ஸ்டுடியோவின் உரிமையாளர் DR சுந்தரத்தின் இங்கிலாந்து மனைவி கிளாடிஸ் அவரை விட்டு பிரிந்து இங்கிலாந்து திரும்ப ஸ்டுடியோ அதிபர் சுந்தரத்தை நடிகை வசந்தா மணந்தார். ஏறக்குறைய 17 படங்களில் நடித்து முன்னணி பெண்மணியாக விளங்கிய வசந்தா புகழ்பெற்ற மாடர்ன் ஸ்டுடியோவின் உரிமையாளராகவும் செயல்பட்ட காலம் அது. சுந்தரத்துடனான உறவை அவர் தொடங்குவதற்கு முன் ஏற்கனவே புதுக்கோட்டை திருவாப்பூரைச் சேர்ந்த KN வாசு என்பவரை மணமுடித்து வாழ்க்கைத் துணையாக இருந்து பின்னாளில் பிரிந்திருந்தார். 1950களின் நடுப்பகுதியில் திரைப்பட உலகில் இருந்து ஓய்வு பெற்ற வசந்தா சென்னை தினகரில் உள்ள பங்களாவிற்கு குடியேறி அங்கு வசித்து வந்தார். 1963இல் அவரது கணவர் DR சுந்தரம் மரணமடைய அதன் பிறகு சேலத்துடன் அவருக்கு இருந்த பிணைப்பு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது.
அதன் பின்னர் வீணை மற்றும் குரல் இசையில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் ஓர் இசைப்பள்ளியை நடத்தி வந்த வசந்தா கடந்த 2008ஆம் ஆண்டு தனது 85ஆம் வயதில் மறைந்தார்.